அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுக் கொடுக்கப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி இந்த திக்கர்களை நீங்கள் ஓதி பாருங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையை கேட்டாலும் சரி, ஓதிய நாள்லேயே பதில் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நிறைய அமல்கள் செஞ்சு நடக்காத காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இது. இந்த அமலை நீங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஓதிடுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வலியுறுத்திக்குரிய ஒரு அமல். ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் இந்த அமலை செஞ்சிடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுக் கொடுக்கப்பட்டது. உங்களை உலகத்திலேயே சொர்க்கவாசியாக மாற்றும். உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையுமே பெற்று சொர்க்கவாசியா, அதுவும் இந்த உலகத்துல வாழ்ற அளவுக்கு இந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்க செய்யறனால அதிக நன்மையை உங்களுக்கு பெற்று தரும். அதிக நன்மையின் பரக்கத்தின் காரணமா உங்களுடைய துவாக்கள் எல்லாமே கபுலாகும். நீங்க நிறைய அமல்கள் செய்கிற போது உங்களுக்கு நிறைய நன்மைகளும் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் பொழுது நீங்க கேட்குற துவாவும், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த துவாவும் நிறைவேறும். இது பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அமலை நீங்க காலையில, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த அமலை நீங்க செய்யுங்க. அதாவது ஃபஜருடைய வேலையில நீங்க இந்த அமலை செய்யுங்க. இல்லைனா நீங்க தஹஜத்துடைய நேரத்துல கூட இதை செய்யலாம். ரொம்பவும் சிறந்தது. இந்த 2 நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த நேரம். மற்றபடி நீங்க அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாளையில நீங்க அந்த ஒரு முறையாச்சும் இந்த அமலை ஏதேனும் ஒரு நேரத்துல செஞ்சிடுங்க. இந்த 2 நேரம் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரமா இருக்கு. முடிந்த வரைக்கும் அந்த நேரத்தையே பாருங்க. இதை குறித்த ஒரு ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மருமகன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இடத்துல இதை பத்தி ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு நாளும் ஓதாம இருந்துராதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஆர்வமுற்ற வகையில கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன அது, அப்படி என்னத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு நாளையிலேயே ஒரே நாள்லயே நீங்க ஒரு குரானை ஓதி முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குழப்பமாகறாங்க. எப்படி நம்ம விடிய விடிய நம்ம தூங்காம முழிச்சிட்டு ஓதுனா கூட ஒரே நாள்ல குரானை ஓதுறதுங்கிறது ரொம்ப சிரமமானதாச்சே, அது நடக்காத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. நான் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அடுத்து 2வதா சொல்றாங்க, நீங்க ஒரு நாளைக்கு 4000 திரம்ஸ் சதக்கா பண்ணிருங்க, சதக்கா பண்ணிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்பயும் அவங்க மனசுல ரொம்பவும் குழப்பமாகறாங்க. நம்ம சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 4 திரம் தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்மளால 4000 திரம்ஸ் கொடுக்க முடியும்? இது நடக்காத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. அடுத்து 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்க காபாவை தவாப் செய்யாம தூங்கக்கூடாது, காபாவை தவாப் செய்யாம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் அவங்களுக்கு அதுவும் குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மனசுல நினைக்கிறாங்க, நம்ம இருக்கிறது மதினால, நம்ம எப்படி டெய்லியும் மக்கா போய் தவாப் செஞ்சுட்டு டெய்லி நம்மளால எப்படி செய்ய முடியும்? அதுவும் சிரமமான காரியமாச்சே அப்படின்னு அவங்க மனசுலேயே யோசிக்கிறாங்க. அடுத்து திருப்பி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல உங்களுடைய தங்கும் இடத்தை பார்க்காம நீங்க தூங்கிறாதீங்க அப்படின்னு 4வதா திருப்பி ஒன்று சொல்றாங்க. அதையும் அவங்களுக்கு ஒரே குழப்பமாகுது. நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அதுலேயும் அவன் நமக்கு கொடுக்குற தங்குமிடம்ங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை எப்படி நம்ம டெய்லி பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்து கடைசியா 5வதா சொல்றாங்க, ரசூல்லா, உங்க எதிரிகளை ஒவ்வொரு நாளும் நீங்க கொலை செய்யாம தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறாங்க,
யா ரசூல்லா, நீங்க சொல்ற எதுவுமே என்னால முடியாத விஷயமாச்சே! எப்படி என்னால ஒவ்வொரு நாளும் வந்து தவாப் செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் எப்படி என்னுடைய எதிரிகள், பகைவர வந்து என்னால கொலை செய்ய முடியும்? நான் சம்பாரிக்கிறது இவ்வளோதாங்கும்போது, என்னால எப்படி 4000 குடுக்க முடியும்? எப்படி ஒரே நாள்ல குரான ஓத முடியும்? அப்படின்னு ரொம்பவும் குழப்பமா எல்லாத்தையுமே கேட்குறாங்க. எனக்கு இது நடக்காத ஒரு விஷயமாச்சே! இது எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படின்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு விஷயங்கள கற்றுக் குடுக்குறாங்க. இது எல்லாமே அவங்க சொன்ன விஷயத்துக்கு சமமான ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 முறை சூரா இக்லாஸ குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவ ஓதணும். இது வந்து ஒரு குரான ஓதுன நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 3 முறை ஓதுறதன் மூலம் நமக்கு ஒரு முழு குரான ஓதுன நன்மைக்கு சமமா இருக்கு. அடுத்து அவங்க 2வது என்ன சொன்னாங்க? 4000 திரம்ஸ் சொன்னாங்களா? அது எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு சூரா ஃபாத்திஹாவ 4 முறை நீங்க ஓதுனீங்கன்னா, 4000 திரம்ஸ் சதகா குடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் நமக்கு ஈஸியான ஒண்ணு தான். நம்ம சூரா ஃபாத்திஹாங்கிறது நம்ம அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலயும் நம்ம ஓதுறோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையிலயும் நம்ம சில எண்ணிக்கையில ஓதுறோம். அப்படிங்கும்பொழுது 4 முறை நம்ம ஓதுறது ரொம்பவும் சிறந்ததா இருக்கு. அடுத்து ஒவ்வொரு நாளும் தவாப் செய்த நன்மை. அதற்கு சமமா என்னத்த சொல்றாங்க அப்படின்னா, 4வது கலிமா. கலிமா தௌஹீத நீங்க 10 முறை ஓதுங்க. அது உங்களுக்கு தவாப் செய்த நன்மையே கிடைக்கும். அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து 4வது என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல நமக்குன்னு ஒரு இடத்த அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். இந்த ஒரு பவர்ஃபுல்லான திக்ர நம்ம ஓதுவதன் மூலம். அது என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ர நீங்க 10 முறை ஓதுனீங்கன்னா, சொர்க்கத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்த அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடைசி 5வது உங்களுடைய எதிரிய நீங்க கொன்னுட்டு தூங்கணும் அப்படின்னாங்கல்ல. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இஸ்திக்ஃபார 10 முறை நீங்க ஓதுங்க. ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார நீங்க 10 முறை ஓதுவதன் மூலம், ஷைத்தான நாம வென்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, நம்ம செய்ற பாவங்களுக்கு காரணமே ஷைத்தான் தான். அவன் நம்மள கஷ்டப்பட்டு நம்மள ஒரு விஷயத்துல வழிகெடுக்க வைப்பான். ஆனா நம்ம என்ன செய்றோம்? பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்டுர்றோம். இந்த பாவத்திலிருந்து விடுவிச்சு அதனுடைய பாவத்த நமக்கு வந்து சுமக்காம இருக்க, நமக்கு அந்த பாவத்த விட்டு நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம இஸ்திக்ஃபார ஓதும் பொழுது, ஷைத்தான் தலையில அவனே மண்ண வாரி போட்டுக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன பாவம் செய்ய வச்சேன். நீ என்னன்னா அசால்ட்டா நீ ஈஸியா பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்டுட்டியே! அப்படின்ட்டு அவன் தலையில அவனே மண்ண வாரி போட்டுப்பானாம். அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு 5மே இது 5மே ரொம்ப அற்புதமானதா இருக்கு. அப்ப இந்த 5யும் நாம ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நாம கண்டிப்பா இந்த அமல நீங்க செஞ்சிரணும். ஒரு தடவையாச்சும் இந்த அமல நீங்க செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இத அற்புதமான முறையில இத கத்துக் குடுத்துருக்காங்க. ஒரு முறை திருப்பியும் அது எல்லாத்தையும் சொல்றேன். சூரா இக்லாஸ 3 முறை ஓதுங்க. சூரா ஃபாத்திஹாவ 4 முறை ஓதுங்க. கலிமா தௌஹீத 10 முறை ஓதுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 10 முறை ஓதுங்க. இஸ்திக்ஃபார் 10 முறை ஓதுங்க. இது 5யும் நீங்க வளமையா ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும். இத ஓதி முடிச்சதும் நீங்க சஜிதால அல்லாஹ்விடம் துஆ கேட்டு பாருங்க. நீங்க கேட்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா உடனடியாவே குடுத்துருவான். ரொம்ப ரொம்ப 5மே பவர்ஃபுல்லான வார்த்தைகள், பவர்ஃபுல்லான வசனங்கள். இதனுடைய 5உடைய அர்த்தத்த ஒரு முறை நீங்க பாருங்க. எல்லாமே அல்லாஹ்வ புகழ்றதும், அல்லாஹ்வ போற்ற வகையில இருக்கும். நம்மளுடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இத ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஓதிருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்க கேட்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா உடனடியாவே அன்றே குடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.